வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னைக்கு எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. புதுசாக உருவெடுத்திருக்கிற தொழிலதிபர் நடேசன் அவரோட வண்டியை ஓட்டிக்கிட்டு வர்றாரு வீட்டுக்கு. அவரை விட சில மடங்கு பெருசாக இருக்க வண்டியை கொண்டு வந்து நிறுத்திட்டு கீழே இறங்குறவரு கதவை சாத்திக்கிட்டே, சொர்க்கம் மதுவிலே சொக்கும் அழகிலே மது தரும் சுகம் சுகம் எது தரும் நிஜம் நிஜம் அப்படின்னு தள்ளாடிக்கிட்டு சாவியை தூக்கி போட்டு பிடிக்க அது எங்கே போய் விழுது. குனிஞ்சு தள்ளாடி சாவியை பொறுக்கிக்கிட்டு இன்பம் இரவுதான் எல்லாம் உறவுதான் அப்படின்னு பாடிக்கிட்டே வீட்டுக்குள்ள வர்றாரு. மறுபடியும் தள்ளாடிக்கிட்டு சொர்க்கம் மதுவிலே கக்க கக்கா அப்படின்னு பாடிக்கிட்டே திரும்புறாரு. அப்பா அப்படின்னு சேரன் கூப்பிட அப்படியே ஒரு ஆஃப் சர்க்கிள் அடிச்சு நிமிந்து பாக்குறாரு. என்னப்பா இன்னைக்கு போய் குடிச்சிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சேரன் கேட்க, டேய் நான் என்னைக்குமே தானேடா குடிக்கிறேன், என்னமோ இன்னைக்கு தான் நான் புதுசா குடிச்சிட்டு வந்த மாதிரி கேள்வியா கேட்குற அப்படின்னு சொல்லிக்கிட்டே சோஃபால உட்கார்றாரு. அப்பா இவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் சோழனுக்கும் நிலாவுக்கும் கல்யாணம் ஆகி இருக்குது, இன்னைக்கு ஒரு நாள் நீங்க அடக்கமா இருக்கலாம் இல்லைன்னு சேரன் கேட்குறாரு. டேய் நான் எதுக்குடா அடக்கமா இருக்கணும்? ஏண்டா என்ன முன்னாடி மாதிரி நினைச்சிட்டியா? முன்னாடி வெறும் நடேசன், அப்ப கையில பணங்காசு புழங்காது. ஆனா இப்ப அப்படி இல்லை ராஜா. Now I am a businessman. I am a proprietor of one vehicle. Understand? இப்ப என்கிட்ட பணங்காசு புழங்குதுடா. இப்ப நான் குடிப்பேன், டான்ஸ் ஆடுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். நான் ஏன்டா அடங்கி போகணும்? முதல்ல அதை கேட்க நீ யார்? Now I am very happy. என் பிள்ளைக்கு கல்யாணம் நடந்திருக்கு, அதை நான் செலிப்ரேட் பண்ணக்கூடாதா? நீ குடிக்கிற ஆளா இருந்திருந்தா உனக்கும் ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்திருப்பேன். நீ குடிக்க மாட்ட, அதனால நானே எல்லாத்தையும் குடிச்சிட்டேன் அப்படின்னு வாய் ஓயாம டைலாக்கா அடிச்சிட்டு இருக்காரு நடேசன். அப்பா அப்பா கொஞ்சம் அலப்பறை பண்ணாம அமைதியா போய் படுங்கன்றாரு சேரன். ஏன் மை டியர் அப்படின்னு அவர் கேட்க, நிலாவும் சோழனும் வெளியே போயிருக்காங்க, அவங்க வரும்போது இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க கூடாது சொல்லிட்டேன் அப்படின்னு சேரன் சொல்ல, ஆ ஆ அப்படின்னு அனுத்திக்கிட்டு இருக்காரு நடேசன். அண்ணே ரூம் ரெடி ஆயிருச்சு, வந்து பாரு என்ன பல்லவன் கூப்பிட. இதோ வந்துட்டேன்டாங்கிற சேரன். அப்பா சொன்னது ஞாபகம் இருக்கட்டும், போய் படுங்கன்னு சொல்லிட்டு நிலாவோட ரூம் பக்கமா போறாரு. தா ரூம் ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு அவரு கேட்டுட்டு இருக்கவே சேரன் உள்ளர வந்து, என்னடா ரெடி பண்ணிட்டீங்களாடா அப்படின்னு கேட்டுக்கிட்டே பெட்டு பக்கமா வர்றாரு. நல்லா இருக்கு வாங்க போலான்னு அடுத்த செகண்டே அவர் சொல்ல, அண்ணே 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 அவ்வளவுதானா? பாராட்டுவேன்னு பார்த்தா சரி அப்படியே வாங்க போலான்னு சொல்ற அப்படின்னு ஏமாற்றத்தோட கேட்குறாரு பல்லவன். டேய் நான் தான் சொன்னேனேடா நல்லா இருக்குடா அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்க. ஓ ஃபர்ஸ்ட் நைட்டா? கம்மிங், ஐ எம் கம்மிங் அப்படின்னு தள்ளாடிக்கிட்டே நடேசன் உள்ளர வர்றாரு. சூப்பரா இருக்குடா வாங்கடா போலான்னு சொல்லிட்டு இருக்க அவரு கொஞ்சமா சாத்தி இந்த கதவையை டபால்னு திறந்துக்கிட்டு உள்ளர வர்றாரு. அப்படியே பாக்குறவரு, அட என்ன ஃபர்ஸ்ட் நைட் அலங்காரமா, சூப்பரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே கட்டில பாக்குறாரு. அங்க ஹார்டின் இருக்க. என்னடா ஒரே ஒரு ஹார்டினை போட்டு வச்சிருக்கிறீங்க, லூசு பயலுங்களா? அப்படியே குட்டி குட்டியா சின்ன சின்ன ஹார்டினா போட்டு வைங்கடா, அப்பதான்டா கொஞ்சம் கிளுகிளுப்பா இருக்கும் அப்படின்னு அவரு கட்டல் பக்கமா போக, அப்பா அப்பா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் வாங்க அப்படின்னு சேரன் பிடிக்க. அடா இருடா நான் போடுவேண்டா, நான் நல்லா போடுவேண்டா ஹார்டினாங்கிறாரு அவரு. அப்பா சொன்னா கேளுங்க, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் வாங்க அப்படின்னு சேரன் அவரோட கையை பிடிச்சி கூப்பிட. டேய் பேசிக்கலி ஐ எம் ஆர்டிஸ்டா, சின்ன வயசுல நான் எவ்வளவு படம் வரைஞ்சிருக்கேன் தெரியுமா? டேய் உட்ரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சின்ன வயசு கதையை பத்தி எங்களுக்கு தெரியாதா? வாங்க போலான்னு பாண்டியன் கூப்பிடுறாரு. ஏய் இருடா போட்டுட்டு வரேன்டா அப்படின்னு அவரு கட்டில் கிட்ட ஒரு எடுத்து வைக்க, அதெல்லாம் ஒண்ணு வேணாம் வாங்க போலாம் அப்படின்னு பாண்டியவரை தடுத்து பிடிச்சி இழுத்துட்டு போக முயற்சி பண்றாரு. டேய் அந்த மல்லிகைப்பூவாவது அங்க வைடா அப்படின்னு அவரு பூ மேல கைய வைக்க போக, அதெல்லாம் வச்சுக்கலாம் நீங்க வாங்கப்பா போலாம், பாத்துக்கலாம் போட்டுக்கலாம் வாங்க அப்படின்னு பாண்டியும் சேரனும் சேர்ந்து அவரை குண்டு கட்டா அப்படியே கட்டி தள்ளிட்டு போறாங்க. வாங்க முத அப்படின்னு கூட்டிட்டு வர. டேய் ஹார்டினை போட்டுட்டு வரேன்டா அப்படின்னு அவரு திரும்ப, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு பாண்டி வெடுக்குன்னு கையை பிடிச்சிக்கிறாரு. பல்லவன் கதவு திறந்திருந்தா தானே உள்ளர போவீங்க அப்படின்னு கதவையே பூட்டிடுறாரு. என்னங்கடா அப்படின்னு சலிச்சுக்கிற நடேசன் ஒரு பீடி எடுத்து வாயில வைக்கிறாரு. அப்பா அப்பா வீட்டுக்குள்ள பீடி பிடிக்க கூடாதுன்னு நான் தான் சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சேரன் சொல்ல, ஏய் நான் பத்த வச்சனாடா அத
வாயில தானேடா வச்சிருக்கிறேன் பீடிய. போங்கடா நீங்களும் உங்களும் நான்சென்ஸ். போங்கடா நீங்களும் உங்க ஃபர்ஸ்ட் நைட்டும். பெருசா பீடிய பத்த வச்ச மாதிரி பேசிட்டு இருக்கிறான் அப்படின்னு உளறிக்கிட்டே அப்படியே தள்ளாடி வந்து கட்டில்ல உட்காந்துக்கிறாரு. ஹால்ல 3 பேரும் நின்றுட்டு இருக்க. நிலா வரும்போது இவர் வேற அமர்க்கலம் பண்ணாம இருக்கணும்டா, இவரை நினைச்சாலே பயமா இருக்குடாங்கிறாரு சேரன். பாத்துக்கலான்னு என்ன பாண்டி சொல்லிட்டு இருக்க. பல்லவன் டக்குன்னு ஐயோங்கிறாரு. என்னடா அப்படின்னு சேரன் கேட்க, கட்டில் பக்கத்துல நின்று செல்ஃபி எடுக்கணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன், சரி போய் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவரு ரூம் பக்கமா போறாரு. ஏய் அதான் அலங்காரம் பண்ணிட்டோம்ல, அதோட நம்ம வேலை முடிஞ்சதுடா, செல்ஃபி எல்லாம் வேண்டாங்கிறாரு பாண்டி அவரோட கையை பிடிச்சி தடுத்து. அண்ணே வேண்டாமா அப்படின்னு பல்லவன் கேட்க, டேய் பல்லவா முதல்ல வந்து உட்காரு போ அப்படின்னு சேரன் முதுகுல தட்டிட்டு போறாரு. உட்காருடா வா, வெப் சீரிஸ் ஏதாவது பார்க்கலான்னு பாண்டியன் போய் பக்கத்துல உட்கார்றாரு. அன்னைக்கு விட்டோம்ல அதுல இருந்து கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு பல்லவன் மொபைல் எடுக்கிறாரு. உள்ளிர ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக ரூம் ரெடியா இருக்க. வெளியே போயிருந்த சோழனும் நிலாவும் வண்டியில திரும்பி வர்றாங்க. சோழன் வண்டியை நிறுத்த நிலா இறங்கி புடவையை சரி பண்ணிட்டு அப்படியே மெதுவா நடந்து வர்றாங்க. ஹாய் மருமக வந்துட்டா. ஹாய் மணமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா அப்படின்னு நிலா முன்னாடி நின்று நடேசன் பாடிக்கிட்டு இருக்க. யோ எதுக்கியா இப்படி பண்ற, நான் நல்லா இருந்தா பொறுக்காதா உனக்கு அப்படின்னு வேகமா ஓடி வந்த சோழன் கேட்டுட்டு இருக்காரு அவர்கிட்ட. ஏண்டா டேய், ஏன் மருமகளை நான் வரவேற்கிறேன், உனக்கு என்னடா அப்படிங்கிற நடேசன் மறுபடியும் காத்துல நிலாவுக்கு திருஷ்டி கழிச்சிட்டு, மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா அப்படின்னு பாடிக்கிட்டே வெறுங்கையால ஆரத்தியெல்லாம் சுத்துறாரு. அப்பா என்னப்பா பண்றீங்க, இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன்ல, போய் உட்காருங்க போங்க அப்படின்னு அவரோட கையை காலை பிடிச்சி அவரை கட்டில் கிட்ட தள்ளிட்டு போறாரு சேரன். அவரு திமிரிக்கிட்டே, ஏய் நான் என்ன தப்பா பண்ணிட்டேன்னு என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிற, என் மருமகளை நான் வரவேற்கிறேன்டாங்கிறவரு மருமகளேன்னு ஆரம்பிக்கிறாரு. அவரு வா வான்னு சொல்லிட்டு இருக்க. அப்பா போங்கப்பா, பேசாம போய் உட்காருங்கப்பா, போதும் வாங்கப்பா அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் ஃபோர்ஸா இழுத்துட்டு போறாரு சேரன். வலது காலை எடுத்து வைத்து வா வான்னு அவரு பாடிக்கிட்டு இருக்க. நிலா அப்படியே பார்த்துட்டு இருக்க. சோழன் தலையில அடிச்சுக்கிறாரு சோன்னு. அப்பா இப்படி உட்காருங்கப்பா அப்படின்னு 2 கையையும் பிடிச்சி கட்டில அழுத்தி உட்கார வச்சிடுறாரு சேரன். டேய் அப்படின்னு அவரு கத்திக்கிட்டு இருக்க. திரும்பி வர்ற சேரன், அப்பா ப்ளீஸ்ப்பா தப்பா நினைச்சுக்காத, அவரு சந்தோஷத்துல இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா குடிச்சிட்டாரு அப்படின்னு சேரன் சொல்ல. அண்ணே என்னமோ நான் இதெல்லாம் இந்த வீட்டில் முறையா பார்க்குற மாதிரி சொல்றீங்க, இவரை எனக்கு தெரியாதா, விடுங்க அப்படின்னு நிலா சொல்ல. சரிப்பா வாப்பா நீ உள்ளர வா, நீ வா அப்படின்னு சேரன் கூப்பிட நிலா போறாங்க. சோழன் நடேசனை குலவெறியோட பார்த்துட்டு இருக்க. அவர் அதெல்லாம் கண்டுக்காம மருமகளே போ அப்படின்னு பாடிக்கிட்டு இருக்க. விடியட்டும், நாளைக்கு இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சோழன் சொல்ல. விடிஞ்ச உடனே ஒரு ஃபுல்லு வாங்கித்தா என்ன, சைலண்ட் மோட்ல போடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நிலா உள்ளர வர்றாங்க. அவர் படுத்துருவாருப்பா, நீ உள்ளர போப்பா அப்படின்னு சேரன் சொல்ல. சாப்பிட்டாரன்னு நிலா கேட்குறாங்க. சாப்பிட்டேன்னு தான் சொன்னாரு அப்படின்னு சேரன் சொல்ல. சாப்பிட்டாரான்னு செக் பண்ணிக்கோங்கன்னு, பிபி வேற இருக்கு அப்படின்னு நிலா ரொம்பவே அக்கறையா சொல்ல. சரிப்பா நான் பார்க்குறேன் பண்றாரு சேரன். சரிண்ணே நான் உள்ளர போறேன் அப்படின்ற நிலா அவங்க ரூம் கதவை திறந்து உள்ளர வர்றாங்க. அண்ணே மூடிடலான்னு அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்க. உள்ளர நுழைஞ்ச நிலா அப்படியே நிமிந்து பார்க்க. செவரில் ஃபுல்லாக அங்கங்கே ஃப்ளவரை ஸ்டிக் பண்ணி வச்சு சின்ன சின்ன மாலைகளாக தொங்க விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட்டில பார்க்க அதில் ஒரு பெரிய ஹார்டின் இருக்கு. அவங்க முகம் சந்தோஷத்துலேயும் புன்னகையிலையும் அப்படியே விரியுது. அப்படியே ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சோழன் ஆர்வமாக அங்கே நின்றுட்டு இருந்தவர், டேய் அலங்காரம்லாம் பண்ணிட்டீங்கல்ல அப்படின்னு கேட்க. அதெல்லாம் பக்காவா பண்ணியாச்சுங்கிறாரு பாண்டி. சோழன் ஆர்வமாக எட்டி பார்க்க. டேய் அடி விழுந்தா மட்டும் எங்களை கோத்து விட்டுறாத அப்படின்னு பாண்டி கொஞ்சம் பயத்தோட சொல்றாரு. டேய் நான் அடிதான் வாங்குவேன்னு முடிவு பண்ணிட்டீங்களா, வாய மூடுங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே மெதுவா ரூம் பக்கமா கால் எடுத்து வைக்கிறாரு. ஏய் அப்படின்னு பாண்டியன் கூப்பிட திரும்பி பார்க்குறாரு. உனக்கும் சேர்த்தே பாய் போடுறேன் அப்படின்னு பாண்டி சொல்ல. உன்னை மண்டையை பொழந்துருவேன் அப்படின்னு அங்க இருக்க ஒரு நீளமான தடிய சோழன் தூக்க பாண்டி அங்கிருந்து பறந்துடுறாரு. ஓவராலா ரொம்பவே அழகா அலங்காரம் பண்ணியிருக்காங்க. நிலா அப்படியே ஒவ்வொன்றையுமே பிரமிப்பா பார்த்துக்கிட்டு மெதுவா வந்து கட்டில்ல உட்காடுறாங்க. அவங்க பார்வை மறுபடியும் செவரு சீலிங்னு வட்டம் போட்டுட்டு நிறைய வெக்கமும் நிறைய சந்தோஷமா உட்கார்ந்துருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் பார்க்க வெள்ளை வெள்ளையர்னு விரிப்பு தலையன ஒரு கட்டிலோட கைப்பிடியில சின்ன சின்ன தோரணங்கள், அங்கங்க ஃபுல்லா ஃப்ளவர்ஸ், அது பக்கத்துல டீப்பாயில ஒரு சின்ன தாம்பாலம், அது ஃபுல்லா பழங்கள்,
பக்கத்துல ஸ்வீட், இதெல்லாம் பார்க்க பார்க்க அவங்களுக்கே ஒரு மாதிரி வெக்கமாயிடுது. அப்படின்னு அதுல இருந்து அவங்க உதறிக்கிட்டு கொஞ்சம் நிமிர்ந்து பார்க்க அங்க இருக்க ஏசி அவங்க கண்ணில் படுது. அவங்க ஒரு மாதிரி மிக்சடு ஃபீலிங்ல உட்கார்ந்துருக்க பாண்டியை அடிக்க முடியலையன்ற வருத்தத்தோடு அந்த தடியை கொண்டு வந்து போடுற சோழன், நான் போயிட்டு வரேங்கிறாரு. போ உள்ள இருந்து ஏதாவது தடி பறந்து வராம இருந்தா சரிதான் அப்படிங்கிற மாதிரி பல்லவன் பார்த்துட்டு இருக்க சோழன் மெதுவா கதவுல கை வச்சு தள்ளி பாக்குறாரு. நிலா கட்டிலோட ஓரமா உட்கார்ந்து இருக்க அமைதியா உட்கார்ந்து இருக்கிறா. நாம கொஞ்சம் தைரியமா போவோம்னு உள்ளர வர்றாரு. நிலா அப்படியே நிமிர்ந்து இன்னொரு தடவை எல்லா பூவையும் பார்த்துட்டு அப்படியே சோழனை பார்க்க சோழன் ரொம்ப பயமும் கொஞ்சம் தயக்கமா வர்றாரு. போலாமா வேணாமா, எப்படியே வெளியே போயிடலாமா அப்படின்னு அவரோட கால் ஒரு எட்டு முன்னாடி போனா 2 எட்டு பின்னாடி இழுக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தைரியத்தை வர வச்சுக்கிட்டு சின்ன சின்ன ஸ்டெப்பா வச்சு அவரு கட்டில் கிட்ட வந்து நிக்க, இதை எப்ப வாங்கினீங்கன்னு நிலா கேக்குறாங்க. எது அப்படின்னு அவர் கேட்க, ஏசிங்கிறாங்க நிலா. ஓ, அது உனக்காக சர்ப்ரைஸா வாங்கி மாட்டேனேன், எப்படி சூப்பரான்றாரு சோழன். எப்போ வாங்கினீங்கன்றாங்க நிலா. அதெல்லாம் அப்பவே வாங்கிட்டேன், உன்னை கம்பல் பண்ணி வெளியே கூட்டிக்கிட்டு போனேன்ல, இதெல்லாம் ஏற்பாடு பண்ணதா அப்படின்னு சோழன் சொல்ல நிலா ஒரு பார்வை பார்த்துட்டு லைட்டா சிரிக்கிறாங்க. கல்யாணம் ஆயிடுச்சு, என் ஒய்ஃபை நல்லா பார்த்துக்க வேணாமா, அதான் இதெல்லாம் வாங்கி போட்டுட்டேன்றாரு அவரு. உனக்கு பிடிச்சிருக்கான்னு சோழன் கேட்க, நல்லா தான் இருக்கு, ஆனா என்னமோ இன்னைக்கு தான் நான் உங்க ஒய்ஃப் ஆன மாதிரி இதெல்லாம் வாங்கி மாட்டியிருக்கீங்கன்னு நிலா கேட்குறாங்க. ஐயோ இவன் குறுக்கில் திரும்புறாளே அப்படின்ற மாதிரி சோழன் பார்க்க, என்னை கல்யாணம் பண்ணும்போதே நிலா என் ஒய்ஃப்னு தானே எல்லார்கிட்டையும் சொல்லியிருப்பீங்க அப்படின்னு நிலா கேட்க, நான் சொல்றது வேற நிலா, நான் சோழனோட ஒய்ஃப்னு நீ நினைக்கிற பாரு, அதுதான் ஸ்பெஷலுங்கிறாரு சோழன். அடேங்கப்பா அப்படின்னு நிலா பார்த்துட்டு இருக்க, அதான் அதுக்கு தான் இந்த சர்ப்ரைஸ்ன்றாரு அவரு. பாண்டி பாய விரிச்சு படுத்துட பல்லவன் கதவுல காதை வச்சு ஒட்டு கேட்டுட்டு இருக்காரு. ஏன்னு அண்ணன் இன்னும் அடி வாங்குற சத்தமே கேட்கல அப்படின்னு ரொம்ப ஏக்கத்தோட சொல்றாரு பல்லவன். பாண்டி திரும்பி பார்த்துட்டு, ஏய் வந்து படுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே தலைவாணி எடுத்துக்கிட்டு சேரன் வர்றாரு. பல்லவனை பார்த்துட்டு, டேய் அங்க என்னடா பண்ற அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லைண்ணே சும்மா தாங்கிறாரு அவரு. வந்து படுவா அப்படின்னு சேரன் சொல்ல, அதுக்கு மேலே எப்படி அப்ஜெக்ட் பண்ண முடியும், பேசாம வந்து படுக்கிறாரு. படுக்க போனவர் அப்படியே டக்குன்னு உட்கார்ந்துருக்க சேரன் கிட்ட, அண்ணே சோழன் தான் உள்ளர போச்சுல்ல, எதுக்கு இன்னொரு தலகாணி பெட்ஷீட் எல்லாம்னு கேட்குறாரு பல்லவன். இல்லடா அவன் நம்ம கூட வந்து படுக்கிறதா இருந்தா அவனுக்கு தேவைப்படும்ல, அதான் எதுக்கும் இருக்கட்டுமேனு எடுத்துட்டு வந்தேங்கிறாரு சேரன். பாண்டி படக்குன்னு எழுந்து உட்காந்து, உனக்கும் அந்த சந்தேகம் இருக்குதானே அப்படின்னு கேட்குறாரு. எப்படியும் சோழனே அடி வாங்கிட்டு தான் வரும்னு சேரனுக்கு தெரிஞ்சிருக்கு பாருன்னு பல்லவன் சொல்றாரு. சோழன் அடி வாங்கணுங்கிறதுல பல்லவன் அவ்வளவு ஆர்வமா ஆசையா இருக்காரு. டேய் அப்படியே போட்டேன் அவையே, வாய் ஜாஸ்தி ஆயிடுச்சு உனக்கு, படு டேய் பாண்டி படுங்கடா அப்படிங்கிற சேரன் படுத்துட அப்படின்னு பல்லவனும் படுக்கிறாரு. பாண்டியும் ஒரு போர்வையை இழுத்து போத்திட்டு படுத்துடுறாரு. உள்ளர ஹெட்மாஸ்டர் முன்னாடி நின்றுட்டு இருக்க ஸ்டூடெண்ட் மாதிரி இன்னமும் சோழன் அப்படியே நின்றுட்டே இருக்காரு. கொஞ்சம் தவிப்பா கையை கட்டுறாரு, கையை விளக்குறாரு. நிலாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம கொஞ்சம் ஒரு மாதிரி அன்னீசியா உட்கார்ந்துருக்க நிலா, ஏசியோட கூலிங்க வேணா குறைக்கவான்னு சோழன் கேட்குறாரு. கம்மி பண்ணுங்க, ரொம்ப ஜில்லுன்னு தான் இருக்கு அப்படின்னு சொல்ல, பண்ணிடுறேன் அப்படின்னு உடனே திரும்பி ரிமோட்டை தேடுறாரு. ரிமோட் எடுத்து அவரு ஸ்லோ மோஷன்ல டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்க நிலா அப்படியே நிமிர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. சோழன் டக்குன்னு நிலாவை பார்க்க அவங்க மெதுவா தலையை குனிஞ்சுக்கிறாங்க. சரி இவளா உட்காருன்னு சொல்ல மாட்டா, உட்காராதான்னு சொல்ல மாட்டா, நாமளே உட்கார்ந்துடலாம் அப்படின்னு ரிமோட்டை வச்சுட்டு மெதுவா அமைதிப்படி சத்யராஜ் மாதிரி அப்படியே பெட்டோட நுனியில உட்கார்றாரு சோழன். இதெல்லாம் அப்படின்னு நிலா கேட்க ஆரம்பிக்க, ஏதோ பேசுறான்னு நிமிர்ந்து உட்கார்றாரு படக்குன்னு. வாங்க உங்களுக்கு ஏது காசுன்றாங்க நிலா. காசெல்லாம் பார்த்தா முடியுமா, உள்ள வந்ததும் ஏசியை பார்த்து சந்தோஷப்பட்டல, அதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் நிலா அப்படின்னு சோழன் சொல்ல, நிலா ஒரு புன்னகையோட மறுபடியும் தலையை குனிறாங்க. சோழா அப்படின்னு அவரை கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் பண்ணிக்க பாக்குறாரு. நிலா நிமிர்ந்து, ரூமுக்கு ஏசி போட்டீங்க சரி, வெளியே ஹால்ல எத்தனை பேர் படுத்திருக்காங்க, அவங்களுக்கு ஏசி வேண்டாமான்னு நிலா கேக்குறாங்க. பொறுமையா வாங்கிக்கலாம் நிலா, எங்க போக போறோம், நாங்கெல்லாம் பிறந்ததுல இருந்தே ஏசி இல்லாம தான் வளர்ந்தோம், ஆனா நீ அப்படியா, அப்படி இருந்தோம் 1 இயர் நீ அட்ஜஸ்ட் பண்ணி தானே இருந்த, இது வேணும் அது வேணும்னு என்கிட்ட நீ எதுவுமே கேட்டதே இல்லையே, நீ கேட்கலங்கிறதுக்காக நான் எதுவுமே செய்யாம இருக்க முடியுமா உனக்கு அப்படின்னு சோழன் கேட்க நிலா மெதுவா தலையை குனிஞ்சுக்கிறாங்க. இப்ப நான் உன் புருஷன்,
நீ கேட்காமலே உனக்கு வேண்டியதெல்லாம் நான் பார்த்து பார்த்து பண்ணணும்ல அப்படின்னு ரொம்ப பொறுப்பா கேட்கிறாரு சோழன். உங்களுக்கு வாய் மட்டும் இல்லைன்னு வைங்க சோழன், ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நிலா சொல்ல சோழன் கலகலன்னு சிரிக்கிறாரு. நிலாவும் அவரோட சிரிப்பை பார்த்து அப்படியே வெக்கப்பட்டு தலையை குனிறாங்க. இரவாக நீ நிலவாக நான் உறவாடும் நேரம் சுகம்தானடா அப்படின்ற பாட்டு ரெண்டு பேர் மனசுலயும் ஓடிக்கிட்டு இருக்க சோழன் மெதுவா நிலாவை பாக்குறாரு. நிலா அப்படியே பார்வையை வேற பக்கம் மாத்தி பாக்குறாங்க. தொலையும் நொடி கிடைத்தேனடி அப்படின்ற சாங் அவங்க பேக்ரவுண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்க நிலா அப்படின்னு சோழன் கூப்பிடுறாரு. அவங்க திரும்ப இந்த டெக்கரேஷன்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க அழகா இருக்குன்றாங்க நிலா. உனை தீண்டும் அலையாய் நானே அப்படின்னு பாட்டு ஓடிட்டு இருக்க அவங்க ரெண்டு பேரும் முகமும் அதுக்கான உணர்ச்சிகளை பிரதிபலிக்குது. நெஞ்சம் துடிக்க ஒன்றோடு ஒன்றாய் கலக்க என் காதோடு காதாய் ஏதோ உரைக்க அப்படின்னு லேடி வாய்ஸ் போய்கிட்டு இருக்க நிலா சோழனை பார்த்து சத்தமே இல்லாம ஒரு பெருமூச்சு விட்டுட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு மாதிரி வேர்க்க ஆரம்பிக்குது. ஒரு பார்வை மீண்டும் பிறக்க என் உயிரே ஒரு பார்வை போதும்ன்றப்ப என்ன எப்படி கேட்கறது அப்படின்னு சோழன் யோசிச்சுட்டு நிலாவை பார்க்க நான் அந்த டெக்கரேஷனை பார்க்கறதுக்காக தான் பிறந்திருக்கேன்ற மாதிரி அவங்க செவுத்துல இருக்க டெக்கரேஷன்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. சோழன் மெதுவா எழுந்து கதவு கிட்ட போக நிலா அவரையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. போற கதவை லாக் பண்ண நிலா திடுக்குன்னு நிமிர்ந்து பார்க்க சோழனும் பயத்தோட பாக்குறாரு. என்னாச்சு அப்படின்னு நிலா கேட்க இல்ல டோரு லாக் பண்ணவான்னு கேக்குறாரு. பண்ணுங்கன்றாங்க நிலா. இல்ல நான் வெளியே போயிட்டு லாக் பண்ணவான்னு கேட்கல, உள்ள இருந்துகிட்டே லாக் பண்ணட்டுமான்னு கேட்டேன் அப்படின்னு சோழன் கேட்க நிலா மெல்ல சிரிச்சிட்டு என்ன கேள்வி இது, லாக் பண்ண வேண்டியது தானேன்றாங்க. அட நான் கேட்கறது நிஜமா, நான் பாக்குறது நிஜமா அப்படின்னு அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாரு சோழன். சொன்ன நிலா சிரிப்போட தலையை குனிஞ்சிக்க ஏய் சோழா நிலா சிரிக்கிறாடா, வெக்கம் வேற படுறா அப்படின்னு இவர் ஏகத்துக்கு வெக்கப்பட்டு தலைய தடவிக்கிட்டு என்னன்னு ஒன்னும் தெரியலையே, பரவாயில்ல முதல்ல லாக் பண்ணுவோம் அப்படின்னு கதவை லாக் பண்றாரு. கதவை லாக் பண்ணதுக்கு அப்புறம் 4 தடவை அவர் அசைச்சு பார்க்க வெளியே இருந்து பல்லவன் சத்தம் கேட்டு கதவையே பார்த்துட்டு இருக்காரு. சேரன் தூங்கி இருக்க பாண்டிய அண்ணே 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 கதவை தாள் போட்டுருச்சுனே அப்படின்னு தட்டி எழுப்ப என்னடா நான் ஒரு அறத்தூக்கத்துல எழுந்து உட்கார்றாரு. சத்தம் கேட்கலையா உனக்கு அப்படின்னு பல்லவன் கேட்க என்ன சத்தம்னு கேக்குறாரு பாண்டி. அண்ணே கதவை தாள் போட்ட சத்தம், அண்ணே இன்னைக்கு வராதுன்னு நினைக்கிறேங்கிறாரு பல்லவன். அப்படியா சொல்ற அப்படின்னு பாண்டி கேட்க ஆமா ஆமாண்ணே அப்படின்னு அவரு கதவை பார்த்துட்டு திரும்ப பாண்டிய ஒரு தடவை கதவை பார்த்துட்டு இன்ன வரைக்கும் அடி வாங்குற சத்தமும் கேட்கல, தப்பிச்சிட்டான் போலையே அப்படின்னு பாண்டி சொல்ல டேய் அங்க என்னடா பேச்சு சத்தம் அப்படின்னு கண்ணை திறக்காமலே சேரன் கேட்கிறாரு. இல்லைண்ணே அண்ணன் உள்ளர தாள் போட்டுருச்சுன்னு பல்லவன் சொல்ல டேய் சும்மா இருடாங்கிறாரு பாண்டி அவரோட கையை பிடிச்சி. டேய் சும்மா அனத்தாம தூங்குங்கடா அப்படின்னு சேரன் சொல்ல சரிண்ணே சரிண்ணே அப்படின்னு பாண்டி படுக்க போறாரு. பல்லவன் பயங்கர கியூரியஸா அண்ணே அண்ணே உள்ளர போய் லாக் போட்டுருச்சு, எவ்வளவு பெரிய அதிசயம், இதை நாம பேசக்கூடாதா அப்படின்னு பல்லவன் கேட்க அவரு கண்ணு முழிச்சே பல்லவனை பார்த்து நீ பேசக்கூடாது, சின்ன பையன்டா நீ ஒழுங்கா தூங்குடா அப்படின்னு சேரன் சொல்ல சின்ன பையனா நானா அப்படின்னு தலைய கோதிக்கிட்டு பாண்டிக்கிட்டு திரும்புறாரு. பாண்டியண்ண ஒருவேளை நாம பண்ண டெக்கரேஷன்ல இம்ப்ரெஸ் ஆகி அண்ணி அண்ணனை வெளியே அனுப்பலையோ அப்படின்னு பல்லவன் கேட்க இருக்கலாண்டா நீ பேசாம தூங்கு அப்படிங்கிற பாண்டி அப்படியே பின்னாடி சரிகிறாரு. டேய் தூங்கலையா இன்னும் படுறா அப்படின்னு சேரன் சொல்ல படுக்கிறேன் அப்படின்னு அவரு மெதுவா சாய டேய் படுறா டேய் அப்படின்னு பாண்டி முனைகிட்டு இருக்காரு தூக்கத்துல. சேரன் ஒரு கழிச்சு படுத்துட்டு ஓகே கதவை லாக் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் திறக்கல, வேற எந்த சத்தமும் இல்லைன்னு ஒரு நிம்மதியான சிரிப்போட தலையை தூக்கி பார்த்துட்டு மெதுவா தலைய கையில வச்சுக்கிறாரு. சோழன் அப்படியே மெதுவா தங்கிக்கிட்டே வந்து நிலா பக்கத்துல உட்கார்றாரு. விழி தொட்டதால் விரல் தொட்டதா எனது ஆண்மை தீண்டி பெண் பூ பூத்ததா அப்படின்ற பாட்டு மனசுல ஓட அப்படியே போய் நிலாவை பார்க்கறாரு. அனல் சுட்டதா குளிர் விட்டதா ஓ என் நாணம் என்று விடை பெற்றதா அப்படின்ற பாட்டு நிலா மனசுல ஓட ரெண்டு பேரோட முகமும் பிளரா அங்க இருக்க கண்ணாடியில தெரியுது. நீ நான் மட்டும் வாழ்கின்ற உலகம் போதும், உன் தோல் சாய இடம் போதுமே அப்படின்ற வரிகளோட சோழன் அப்படியே நிமிர்ந்து உட்காரு.
உன் பேர் சொல்லி சிலிர்க்கின்ற இன்பம் போதும், இருந்தாலும் மீண்டும் பிழைப்பேன் அப்படின்ற பாடல் வரி நிலா மனசுல ஓட அவங்க மெதுவா சோழனை நிமிந்து பாக்குறாங்க. சோழன் அப்படியே அவருக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்க. நிலா என்ன அப்படிங்கிறாங்க. இல்ல, நீ என்ன வெளியே அனுப்பிடுவியோன்னு நினைச்சேன் அப்படின்னு சோழன் சொல்ல. ஏன்னு கேக்குறாங்க நிலா. இவ்வளவு நாள் வெளியே தானே இருந்த, அதனால இப்பவும் நீ வெளியே அனுப்பிடுவியோன்னு நினைச்சேன், ஆனா நீ அனுப்பல. சோழன் ஹாப்பிப்பா அப்படின்னு சோழன் கையை தூக்கி கத்துறாரு. நிலா மென்மையா சிரிக்க அவரு நல்ல சத்தமா சிரிக்கிறாரு. அப்படின்னு பெருமூச்சு விட்டுட்டு அவர் கால அவரே நீவிக்கிறாரு. அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே பூவை எடுத்து தூக்கி போட்டுட்டு இருக்காரு. சோழன் நிலா கூப்பிட டக்குன்னு திரும்பி உட்கார்றாரு. நீங்க இதுவரைக்கும் என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம், ஆனா இனிமே அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு நிலா சொல்ல. ஆமாமா, இனிமே நான் ஹஸ்பண்ட், நீ ஒய்ஃப், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரே ரூம்ல தான் இருப்போம், இதோ இந்த கட்டில தான் சேர்ந்து தூங்குவோம், அதானே அப்படின்னு அவரு டன்னா வழிஞ்சிட்டு கேட்க. இல்ல அப்படின்னு நிலா சொல்ல அப்படியே அவர் முகம் சுண்டக்காயா மாறிடுது. இல்லையா அப்போ அப்படின்னு அவர் ஏக்கத்தோட கேட்க. இனிமே நீங்க பொறுப்பா இருக்கணும்னு சொல்றேன் அப்படின்னு நிலா சொல்ல. இதை சொல்லதான் இவ்வளோ பில்டப்பா அப்படின்ற மாதிரி முகத்தை தொங்க போட்டு பாக்குறாரு. ரூம்குள்ள ஒன்னா இருந்து ஹஸ்பண்டா இருக்கிறதுல மட்டும் பொறுப்பா இருக்கக்கூடாது, எல்லா விஷயத்திலையும் பொறுப்பா இருக்கணும் அப்படின்னு நிலா சொல்ல. புரியுது புரியுது அப்படின்னு அவர் தலையாட்ட. நான் இப்போ உங்க ஒய்ஃப், இத்தனை நாள் அப்படிலாம் நினைச்சதில்ல, ஆனா இப்பதான் நான் உங்க ஒய்ஃபாவே ஃபீல் பண்றேன் அப்படின்னு நிலா சொல்ல. அப்படியா அப்படின்னு சூரியகாந்தி பூ விரிஞ்ச மாதிரி பார்த்துட்டு இருக்காரு சோழன். நானே கேட்டு இந்த கல்யாணம் நடந்திருக்கு, இனிமே நான் முன்னாடி மாதிரி எல்லாம் இருக்க மாட்டேன், எல்லாத்துக்கும் கேள்வி கேட்பேன் அப்படின்னு நிலா சொல்ல. சரின்னு தலையாட்டுறாரு சோழன். எனக்கு எங்க போறீங்க, என்ன பண்றீங்க, எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, எல்லாமே கேட்பேன் அப்படின்னு நிலா சொல்ல. ரொம்ப சந்தோஷமா சரி சரின்னு தலையாட்டுறாரு அவரு. 4 அண்ணன் தம்பிங்களோட சேர்ந்து பேச்சுலரா இருந்த மாதிரி எல்லாம் இனிமே நீங்க இருக்க கூடாது அப்படின்னு நிலா சொல்ல. அப்படிங்கிறாரு அவரு. இந்த வீட்டில் நிறைய விஷயத்த நம்ம மாற்றணும், நார்மலாக எல்லாரும் நம்மளை மதிக்கிற மாதிரி நடந்துக்கணும், அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நிலா கேட்க. என்ன பண்ணணும்னு அவரு திரும்பி கேள்வி கேட்கிறாரு. தெரியாதான்னு நிலா கேட்க. அப்படின்னு உதட்ட பிதுக்கிறாரு. சத்தியமா தெரியல நிலா, இவ்வளவு அழகா முன்னாடி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தா நான் எப்படி சொல்றது, நீ சொல்லு நிலா, நான் கேட்கிறேன்னு சொல்ல. நிலாவுக்கு வெக்கமும் சிரிப்பும் வந்துருது. சோழன் ரசனையோட பார்த்துட்டு இருக்க. இனிமே வேலைக்கு போனோமா, சம்பாதிச்சோமா, செலவு பண்ணோமான்னு இருக்கக்கூடாது, கரெக்டா அதை என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு நிலா சொல்ல. அப்படின்னு தலையாட்டுறாரு. உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் அதே ரூல்ஸ் தான் அப்படின்னு நிலா சொல்ல சந்தோஷமா தலையாட்டுறாரு. என்னோட சம்பாத்தியத்தையும் நான் வீட்டுக்கு தான் செலவு பண்ணுவேன், எல்லாரும் சேர்ந்து எஃபர்ட் போட்டாதான் நான் நினைச்ச மாதிரி இந்த வீட்டை மாத்த முடியும் அப்படின்னு நிலா சொல்ல. சரி சரின்னு தலையாட்டி வைக்கிறாரு. வாய் திறந்து சொல்லுங்கன்னு நிலா சொல்ல. ஓகே ஓகே ஓகே, நீ என்ன சொல்றியோ நான் அதுபடி நடந்துக்கிறேன் அப்படின்னு சோழன் வேகமா தலையாட்ட. குட் அப்படின்றாங்க நிலா. அதுக்கப்புறம் என்ன பேசுறதுன்னு தெரியாம நிலா முழிச்சிட்டு இருக்க. சோழன் பார்த்துக்கிட்டே இருக்காரு. நிலாவும் இந்த பக்கம் பாக்குறது அந்த பக்கம் பாக்குறதுன்னு சோழனை பார்க்காம தவிர்க்கிறாங்க. சோழனும் நிலாவை பாக்குறது இந்த பக்கம் அந்த பக்கம் பாக்குறதுன்னு தவிப்போட பாக்குறாரு. என்ன சொல்லிட்டு அமைதி ஆயிட்டா, ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைக்கலாமா, அடிச்சுட்டானா அப்படின்னு யோசிக்கிறாரு. அடிச்சா வாங்கிக்க வேண்டியதுதான், கடவுளே நீதான்ப்பா காப்பாத்தணும் போலா அப்படின்னு கண்ணை மூடி அவரை தைரியப்படுத்திக்கிறாரு. அப்படியே மெதுவா அவரோட ரைட் ஹேண்ட் எடுத்து நிலாவோட தோல்ல கொண்டு போய் சுத்தி வைக்க. நிலா படக்குன்னு அவரோட கையை திரும்பி பாக்குறாங்க. அவங்க பார்த்த வேகத்துல ஐயோ அப்படின்னு கையை எடுத்துக்கிறாரு சோழன். சாரி 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 அப்படின்னு அவர் சொல்ல. என்ன அப்படின்னு நிலா கேக்குறாங்க. இல்ல அது தெரியாம கை மேல அப்படின்னு வார்த்தைகளை வாழை நார்ல கோத்துக்கிட்டு இருக்காரு சோழன். நிலா சின்ன சிரிப்போட அவரை பார்த்துட்டு அவரோட ரைட் ஹேண்ட் எடுத்து பழைய மாதிரியே தூக்கி அவரோட தோல்ல சுத்தி கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க. சோழன் ஆச்சரியமா பார்க்க. போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்ல. அப்படியா, போட்டுக்கலாமா அப்படின்னு அவரு தலையாட்ட. அப்படின்னு தலையாட்டுறாங்க நிலா. அப்படி அவரு அப்படின்னு கேட்க அப்படிங்கிறாங்க நிலா சிரிப்போட. ஒரு காலடி கேப் இருந்ததை கச்சிதமா ஃபில் பண்ணி இறுக்கி பிடிச்சிக்கிறாரு அவரு. நிலாவும் சிரிப்போட அவரோட கையை பிடிச்சிக்கிறாங்க. 2 பேரும் ஒருத்தர் பார்த்து சிரிக்கிறதும் வெக்கப்பட்டு வேற பக்கம் பாக்குறதுமா இருக்காங்க. நிலா தலையை குனிஞ்சு உட்கார்ந்துருக்க. நிலாவையே தலையில இருந்து கால் வரையில பார்த்துட்டு நீ நீ பயங்கரமா மாறிட்ட நிலாங்கிறாரு சோழன். அப்படியா அப்படின்னு கிறக்கமா கேட்டுட்டு என்ன மாறிட்டேன்னு நிலா கேக்குறாங்க. இல்ல உங்க அம்மா அப்பா வந்து உன்னை கூட்டிட்டு போனா நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்குவேன்னு தெரிஞ்சிருந்தா அவங்கள கடத்திக்கிட்டு வந்தாவது உன்னை கூட்டிட்டு போக சொல்லியிருப்பேன் அப்படின்னு சோழன் சொல்ல. அட அப்படி ஒரு நினைப்பு வேறு இருந்துச்சா,
அப்படின்ற மாதிரி நிலா பட்டுன்னு அவரோட தொடையில அடிக்க ஐயோமா அப்படின்னு அவரு கத்த 2 பேரும் சிரிக்கிறாங்க. 2 பேரோட பார்வையும் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க நிலாவோட பார்வை லைட்டா கீழே போகுது. மழை என்பதா, வெயில் என்பதா, பெண்ணே உன் பேரென்பை நான் புயல் என்பதா அப்படின்ற பாடல் வரிகள் அவங்கள சுத்தி ஓடிட்டு இருக்க நிலா மெல்ல சோழனோட தோல்ல சாஞ்சிக்க அவர் இன்னமும் இறுக்கமா அணைச்சிக்கிறாரு. இருள் என்பதா, ஒளி என்பதா, நீயான பொய் தான் இங்கு மெய்யானதா அப்படின்னு ஃபீமேல் வாய்ஸ் ஓட நிலா அப்படியே சோழனோட விரல்களை கோத்து இறுக்கமா பிடிச்சிக்கிறாங்க. அப்படியே அவங்க பார்வை மட்டும் நிமிர்ந்து சோழன் முகத்தை பார்க்க சோழன் அவங்க முகத்தை ஒட்டி சின்ன சிரிப்போட பார்த்துட்டு இருக்காரு. அடியே பெண்ணே, அறியாத பிள்ளை நானே, தாய் போல் என்னை நீ தாங்க வா அப்படின்னு மேல் வாய்ஸ் ஓடிட்டு இருக்கு. மடிமேல் அன்பே, பொன்னூஞ்சல் ஆடும் சேயே, தாலாட்ட உன்னை அழைத்தேன் அப்படின்ற பாடல் வரிகள் நிலாவோட மனசுல ஓடிட்டு இருக்க நிலாவோட பார்வையும் சோழனோட பார்வையும் ஒரே நேர்கோட்டில் நிக்குது. மெல்ல மெல்ல சோழனோட அன்பு மேகம் நிலாவை மறைக்குது. அடுத்து என்ன நடக்குதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.